இந்த உலகத்தில் நிறைய பேர் மற்றவங்களால காயப்பட்டதை விட நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களால காயப்பட்டவங்க தான் அதிகம். ஒரு சில பேர் மேலே நம்ம அளவுக்கு அதிகமாக அன்பு வச்சுருப்போம். அவங்க தான் நம்ம கூட லாஸ்ட்டு வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்போம். பட் அவங்களால நீங்கள் காயப்பட்ட விஷயங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். எல்லாத்துக்குமே எல்லை அப்படின்றது எல்லா விஷயத்துலையுமே இருக்குது. நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தானே அப்படின்னு அவங்க மேலே அன்பும் அக்கறையும் பாசத்தையும் கொட்டி தீர்த்துறாதீங்க. அப்படி நீங்கள் உங்கள் அன்பை முழுக்க கொட்டி தீர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மனசை நீங்களே அடித்து நொறுக்கிறதுக்கு சமம். கடைசியில் அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வலியை உங்களால் தாங்கவே முடியாது. ஒருத்தங்க மேலே அன்பு வைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு வாட்டி அன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுட்டு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லது. யோசிக்காமல் பாசம் வச்சுட்டா கடைசியில் தனிமையில் நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்ற விஷயத்த யோசிச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒருத்தங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிற அந்த வலியை விட அதிகமான வலி என்னன்னு தெரியுமா? நம்மளோட வலியும் வேதனையும் சொல்லிக்க யாருமே இல்லாமல் நம்ம தனிமையில் நிற்கிறோம் பார்த்தீங்களா? அந்த தனிமை தான் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் கூட. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அன்பாக உங்கள் மேலே பாசத்தையும் அக்கறையும் ஒருத்தங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள எந்த காலத்துலேயும் உதாசீனப்படுத்திடாதீங்க. கடைசியில் நீங்கள் வான்னு சொன்னாலும் அவங்க உங்கள் பக்கம் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் பழைய அன்பும் பாசமும் இருக்காது. இந்த விஷயம் வார்த்தைகளால் கேட்டால் கூட ஒரு சில பேருக்கு புரியாது. உண்மையாகவே ஒரு தனிமையை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். அன்பானவங்களை மிஸ் பண்ணிவிட்டு அப்படி ஒரு சுச்சுவேஷனை நீங்களே உங்களுக்கு உருவாக்கிக்காதீங்க. ஒரு தனிமையால் ஒரு மனுஷனுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே கிடைக்கும். ஒரு விதத்தில் அவனோட தனிமையில் பாசிட்டிவான விஷயங்களை நம்ம யோசித்தோம் தனிமையில் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை அந்த இடத்துல ப்ளஸ்ஸாகவே இருக்கும். இதுவே நம்மளோட தனிமையில் நம்ம ரொம்ப வெறுமையாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு செகண்டுமே நம்மளுக்கு நரகமாக தான் இருக்கும். ஸோ ஒரு தனிமையை எந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த விதமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உண்மையாகவே உங்கள் லைஃபு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் மேலே ஒருத்தங்க கேரிங்காகவும் அக்கறையாகவும் பாசமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்கள எந்த விதத்துலேயும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கடினமான ஒரு பாடம் அப்படின்னா யாராக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நட்பாகவே இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ காலம் பழகி இருந்தாலும் சரி, எத்தனை விஷயத்தில் ஒன்றா ஒத்துமையாக இருந்திருந்தாலும் சரி, எவ்வளோ அன்பும் காதலும் அவங்களுக்கு நம்ம மேலே இருக்குது அப்படின்ற விஷயத்த நீங்கள் உணர்ந்திருந்தாலுமே சரி, கண் இமைக்கிற நேரத்தில் மனுஷனோட மனம் மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துரும். ஒரு சில பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோமே இவங்களாம் நம்மளை விட்டுட்டு போவாங்க அப்படின்னு கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டோம். இவங்க இல்லாத லைஃப்பை நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கும். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு பர்சன் அசால்ட்டாக போய்கிட்டே இருப்பாங்க. இதில் நம்ம தப்பு எதுவுமே அவங்க மேலே சொல்ல முடியாது. வாழ்க்கைனாலே இப்படி தான் இருக்கும். யாரும் யாரு கூடயும் கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. ஸோ யாரையுமே நம்பாதீங்க. யார் எப்போ எப்படி வேணாலும் மாறுவாங்க. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் யாரையும் நம்பி தொடராதீங்க. அன்பு, நேரம், மரியாதை இது மூணையும் யார் ஒருத்தங்க உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அப்படிப்பட்ட பர்சனை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இழந்துடாதீங்க. உண்மையாகவே உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கவங்க இந்த மூணையுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுவே உங்ககிட்ட பொய்யா நடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மாட்டாங்க. உங்களோட அன்பு ஒருத்தங்க உணராமல் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்காக உங்களோட உயிரை கூட நீங்கள் தூக்கி கொடுத்தாலும் அதுக்கு வேல்யூவே கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. விட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லை மீறும் போது அந்த இடத்த விட்டு நம்ம விட்டு விலகிறது தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தங்க நம்மளை விட்டு விலகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் அவங்கள விட்டு விலகி வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கான மரியாதையாவது மிஞ்சும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அன்பு புரியாதவங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் போயிட்டு அளவுக்கு மீறி அள்ளி கொடுத்தாலும் அதில் எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. வேதனைப்படுறவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற காலம் போய் வேதனையை பார்த்து சிரிக்கிறவங்க தான் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ